ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மஞ்சுமா. வெல்கம் டு மஞ்சுமா விலாக்ஸ். இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா விலாக்ஸில் என்ன ஸ்பெஷல்? அடடாடா, கருவாட்டு குழம்பு தான்யா. அம்மா வந்திருக்காங்க மக்களே. உடம்பு சரியில்லை அப்படின்ன உடனே பாப்பாக்கும் எனக்கு எல்லாருக்கும் ஒரே கோல்டு ஃபீவர். ஸோ அதனால் அம்மா மனசு கேட்கல, ஓடி வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமையே. ஸோ 2 நாள் அம்மாவோட சமையல் தான். அம்மா வந்து இன்றைக்கி சரி சுட சுட சாதமில் கருவாட்டு குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கோல்டு கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அம்மாவோட வீடியோ, அம்மாவோட சமையல் தான் இது. அம்மாவே தான் வீடியோவும் எடுத்தாங்க. ஸோ என்னால் முடியல, நான் வீடியோக்கு ஃபோன் மட்டும் வச்சு கொடுத்துட்டு போயிட்டேன். அம்மா எவ்வளோ சூப்பராக பக்கத்தில் ஸ்டாண்டு வச்சு எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்கள். அம்மா அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை விடுவாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அம்மா தான் வந்து இப்போ செய்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி இதே தான், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டாங்க. என்ன தான் சொல்லுங்கள், இதே குழம்பையே நம்ம வச்சாலும் அது நிச்சயமாக நம்ம அம்மா செய்கிற குழம்பு மாதிரி வராது. எத்தனை பேர் உண்மை அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது என்னன்னே தெரியல மக்களே. நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, அம்மா தான் வேலை செய்கிறாங்க. அது என்னமோ தெரியல. எஸ், இங்கேயுமே அப்படி தான், நம்ம வீட்லேயுமே அப்படி தான். அம்மா இங்கே வந்தாலும் சரி, நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, நானும் அக்காவும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போனாலுமே சரி, இங்கே எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ஆளாக அம்மா மட்டும்தான் சமைப்பாங்க. அம்மாவோட கை வண்ணம், கை ருசி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயம் எல்லாரோட அம்மாவோட கை வண்ணமும் சூப்பராக இருக்கும். நம்மளாம் அவங்களுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது இல்லையா? இதே கருவாட்டு குழம்பு, இதே ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி வதக்குற ஸ்டைலே அம்மாங்களுக்கு ரொம்ப 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 பெரிய 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 சூப்பராக இருக்கும். அப்படிதான் இன்றைக்கி நம்ம அம்மாவும் சூப்பராக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு குழம்பு கருவாடு அதை தான் போட்டுட்டு இன்றைக்கி சுட சுட சாதம் போட்டு சாப்பிடணும், கோல்டுக்கு சரியாகும் அப்படின்னு இருந்தாங்க. இந்த கிச்சனுக்குள்ளே போனாலே அது என்னமோ தெரியலங்க. நானும் அக்காவும் இருந்தாலும் சரி, அம்மாவும் நானும் இருந்தாலும் சரி, என்ன தான் பேசி போனே தெரியாது. ஆனால் ஜாலியாக இருக்கும். யாரையும் இந்த புரளி பேசுகிறது, இவங்க அதை பண்ணாங்க, அவங்க இதை பண்ணாங்க, இதெல்லாம் பேச மாட்டோம் மக்களே. ஜென்ரலாக இப்போ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. அம்மாவும் பாருங்கள் என்ன மாதிரி தான் கிச்சன் மேலே எத்தனை வாட்டி துடைப்பாங்க மட்டும் நோட் பண்ணுங்கள். அது என்னமோ தெரியல, அம்மா கிட்டே இருந்து தான் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறத உண்மையிலேயே நான் நம்புகிறேன். கரெக்டு தானே மக்களே? நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாங்க என்னெல்லாம் கிச்சனில் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்மளும் பண்ணுவோம்ல. இப்போ பாருங்களேன், அம்மா இன்னும் எத்தனை வாட்டி இந்த கிச்சன் மேலே அந்த கேஸும் அந்த பக்கத்தில் இருக்க ஸ்லாப்பும் எத்தனை வாட்டி துடைக்க போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதக்கிட்டாங்க அம்மா. வதக்கிட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், இது வந்து திடீர்னு பண்ண ஏற்பாடு குழம்பு தான். ஸோ அதனால் அம்மா வந்து எப்பவுமே மொச்சக்கொட்டை போடுவாங்க. இதில் மொச்சை பயிறு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை மொச்சை பயிறு, அது போடுவாங்க. பட் இன்றைக்கி அது ஊற வைக்கல. ஸோ அதனால் அம்மா அதை போடலை. வெறும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு சூப்பராக இருந்துச்சு மக்களே. அப்பாப்பா, இப்போ அப்படியே எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. 10 நாள் முன்னாடி தான் சாப்பிட்ருப்போம், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனாலுமே 10 நாள் கழித்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி பொட்டலம் கிடைச்ச மாதிரி 10 நாள் கழித்து அம்மா கையில் சாப்பிட்றது ஒரு வரம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. நல்லா நானும் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து நல்லா காய் வதங்கின உடனே குழம்பு மிளகாய் தூள் போட்டாங்க. நான் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு இருந்தேன். சரி அடுத்த வாரம் வா, கொஞ்சம் இந்த மழையெல்லாம் சரியாகட்டும், அரைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் போயிட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ அம்மா வீட்டில் இருந்து எடுத்துடலாம். அம்மா வந்து சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணாலுமே அவ்வளோ ஆரோக்கியமாக செய்வாங்க. எனக்கு எங்கள் அம்மாவோட சமையல்னால் அவ்வளோ பிடிக்கும் மக்கள். யாருக்கு தான் யாரோட அம்மா சமையல் பிடிக்காதில்ல? கரெக்டு தானே? ஆனால் என்ன தான் சொல்லுங்களேன், நம்மளும் விழுந்து விழுந்து செய்வோம். அம்மாவோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாளும் வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர்லாம் அம்மாங்களுக்கு இப்போ வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசை தான். எனக்குமே அது ரொம்ப ஆசை, ஆனால் முடிய மாட்டேங்குது. எப்போவுமே வீட்டுக்கு வந்தால் கிச்சனில் அம்மா தான். டீ போடுறதுலேருந்து அம்மா தான் இருப்பாங்க கிச்சன். சும்மா நான் உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். பட் ஒன்றும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி அதை எட்டி கூட பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களேன். வீடியோவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அம்மாவே பக்கத்தில் ஸ்டாண்ட் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பாருங்கள், அம்மா அந்த ஸ்லாப்பை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் துடைச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப 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 நல்ல அம்மா எனக்கு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும், என் வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க யாராக இருந்தாலுமே அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாசம். உடனே வாம்மா, என்னம்மா, வாங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, இப்படி தான் அம்மா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து சண்டே அன்றைக்கி கிளம்பிடுவாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது, அவங்க வேலையை பார்க்கணும் இல்லையா மண்டேலேருந்து. அதனால் அம்மாவும் கிளம்பிடுவாங்க. ஸோ மண்டேலேருந்து நம்மளோட சமையல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்.
அங்கே ஒன்றுமே இருக்காது அந்த கிச்சனில். இருந்தாலும் எத்தனை வாட்டி அந்த கிச்சன் ஸ்லாப்பை தொடச்சிட்டு இருக்காங்க. நானுமே அப்படி தான் மக்களே. இதை எப்போவுமே வந்து தொடச்சிக்கிட்டே இருப்போம். அடடடா அம்மா வந்து தட்டை திறக்க போகிறாங்க, ரெடி ஒன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி மணக்க மணக்க நான் உள்ளே இருந்தாலுமே எனக்கு வந்து அவ்வளோ வாசனை. எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லைவங்க. டக்குன்னு தட்டை திறந்து குழம்பு பார்க்க வேண்டாமா? நானுமே குழந்த மாதிரி அம்மா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அம்மா கொஞ்சம் கையில் கொடுங்களேன் கையில் கொடுங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேங்க. அது என்னமோ தெரியலல்ல, நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அம்மா சமைக்கும் போது பார்க்கவும் சரி, அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து அம்மா எப்போவுமே பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை இனிமேல் நான் கரெக்ட் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எதுனாலுமே எல்லாத்தையுமே தட்டை தள்ளிடுறது கடாயில், போய் விழு போ அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க உருளைக்கிழங்கு வேக வேண்டாமா, இல்லை கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிருமே அப்படின்னாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் கற்றுக்கிறேன்னா பாருங்கள். ஆனால் என்னை மாதிரி நிறைய பேர் கற்றுப்பீங்க, உண்மை தானே? எல்லாமே வந்து நான் ஃபன்னாக தான் சொல்கிறேன். எல்லாமே வந்து நம்ம ரொம்ப இதுவெல்லாம் பண்ணிட மாட்டோம்ல, நம்மளும் அப்படி தான். ஆனால் இது எங்கள் அம்மா வந்து 8 வருஷம் கழிச்சு கற்றுக்கிறியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் கொடுக்காம அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இனியாவது நல்லா செய் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நைஸாக ஊசியும் போட்டாங்க. ஸோ வந்து அம்மாங்களே இப்படி தானே ஊசி நல்லா போடுவாங்க நமக்கு. அதே மாதிரி அம்மாவும் இன்றைக்கி சூப்பராக கருவாட்டு குழம்பு வச்சுட்டாங்க மக்களே. வாங்க சாப்பிடலாம். யாரெல்லாம் இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவோட சமையல் எல்லோரும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா, அம்மா வேலை செய்வாங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அம்மா இந்த புளியை கரைச்சி இந்த குழம்புல ஆட் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஒரு சின்ன காரக்குழம்பு கூட மீன் குழம்பு பதத்துக்கு தான் வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளியை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். அம்மா வந்து அப்படி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. தனியாக கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுலேயும் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு சம்டைம்ஸ் மிளகாத்தூளும் அதுலேயே ஆட் பண்ணி தான் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சாதாரண காரக்குழம்பு கூட மீன் குழம்புக்கு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணுங்களேன். இந்த மாதிரி புளி கூடவே வந்து கட்டியாக நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மா இதிலே பாதி புளி நிறுத்திட்டாங்க. ஏன்னா ரசம்காக குழந்தைக்கு வந்து ரசம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால பாதி வந்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அம்மா அதனால் வந்து ரசம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. ஒன்லி உப்பும் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சாரி மக்களே, இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப டிராஃபிக் ஆகுது, ஜாம் ஆகுது. ஃபீவர் கோல்டுனால சரியாக பேசக்கூட முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ரொம்ப நல்லா தரமாக பேசி சூப்பராக வீடியோ போட்டுடலாம். நம்ம வீட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு. கடைசி வரைக்கும் இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணாங்கன்னே நீ சொல்லலையேம்மா நிறைய பேர் கேட்பீங்க. எனக்குமே தெரியல, நானும் அங்கே நின்று பார்க்கல. நான் அப்பப்போ தாங்க போயிட்டு வந்திருந்தேன். வீடியோ மூலியமாக தான் நானுமே பார்க்கணும். கரெக்டாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ நம்ம வீட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கருவாட்டு குழம்பு. ஃபைனலாக தான் இப்போ அம்மா கருவாடு போட போகிறாங்க. குழம்பு கருவாடுன்னு அம்மா வாங்கினாங்க. இது வந்து நல்லா சளி ஜுரம்லாம் எடுக்கும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அம்மா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கருவாடு ஊர்லேருந்து வரும்போதே. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் அம்மாவோட சமையலோடு நின்று வீடியோ எடுப்போம். மறக்காமல் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய். வாங்க சாப்பிடலாம்.